ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மசாலா கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ அரை கப்பு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. இதுக்கு பச்சரிசி தேவையில்லை இந்த கஞ்சிக்கு. இப்போ இதை குக்கரில் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நம்ம கழுவிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு 10 மடங்கு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ நான் 7 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். மிச்சம் பிறகு வெந்த பின்னாடி சுடு தண்ணியாக ஊற்றிக்கலாம்னு வச்சுருக்கேன். ஏன்னா குக்கரில் பொங்கி கிங்கி ஊற்றிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஆவி வந்துருச்சு, விசில் போட்டாச்சு, அது வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப்பு தேங்காய் துருவல், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பும் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கலாம். அதே மாதிரி அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இது கூட முக்கியமான ஒரு பொருள் போடணும், நான் மறந்துட்டேன். பின்னாடி என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நல்லா குக்கர் ஆவியெல்லாம் அடங்கிருச்சு. நல்லா கஞ்சி வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம அரை கப் அரிசி தான் போட்டோம். இதுக்கு எவ்வளோ கஞ்சி வரும்னு நீங்களே பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு மைய. அதை நம்ம கரண்டியால் அப்படியே மசிச்சு விட்டுறணும் சூடோடையே. நீங்கள் பெரிய குக்கர்னால் மொத்தமாக கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் சுடு தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன். கொதிக்கிற தண்ணி, நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது நமக்கு எந்த அளவுக்கு கஞ்சி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சுடு தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை எரித்து கொதிக்க விடணும். நல்லா தளன்னு கொதிக்கணும். கொதித்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை இது கூட சேர்த்துக்கிறணும். பாருங்கள், சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸி கழுவின தண்ணியை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகணும். ஏன்னா பச்சையாக தானே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால பரவாயில்ல, சோம்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா கொதித்து வேகணுங்க. வெந்தாத்தே அந்த வாடை போகும். இப்போ நல்லா வேகட்டும், கிளறி கொடுத்துக்குருவோம். அடியில் பிடிச்சிடாம கஞ்சி. இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. அதே டயத்தில் நல்லா சீக்கிரமாக ஜீரணமும் ஆகும், ருசியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. அரை கப் அரிசிக்கே பாருங்கள் எவ்வளோ கஞ்சி வருதுன்னு. இந்த மாதிரி அள்ளி ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் கஞ்சி. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஆனால் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், காக்கா வந்துருச்சு, காராப்பூந்தியை தின்னுட்டு ஓடி போச்சு. இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது கூட ஒரு பொருள் போடணும்னு சொன்னேன்ல, அது பட்டைத்தூள். நம்ம அரைக்கும்போது ஒரு சின்ன பட்டை போட்டு நம்ம அரைச்சிருக்கலாம். நான் மறந்துட்டேன் எடுத்து போடுறதுக்கு. பரவாயில்ல, ஏன்னா கொதிக்கிறதில் போட்டால் அந்த வாடையெல்லாம் பச்சை வாடை போயிடும். அதனால் இப்போ போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். ஈஸியான வேலைங்க. ஆனால் நல்லா ஒரு வயிற்றுக்கு ஃபுல்லாகிற மாதிரி ஒரு உணவு தாங்க இந்த கஞ்சி. இதுக்கு எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாங்க. இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. நல்லா மணமும் போயிருச்சு. அந்த மேலே இருக்க முறை கட்டுறதெல்லாம் இல்லை பார்த்தீங்களா. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கருவேப்பிலை கழுவி போட்டுக்கலாம். அது கூட பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு வதக்கி நம்ம ஊற்றினாத்தே நல்லாயிருக்கும் தாளிப்பு. இந்த கஞ்சிக்கே முக்கியமான இது தாளிப்பு தாங்க.
வெங்காயம் நிறையா போட்டுக்கலாம். ஒரு 100 வெங்காயம் கூட நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாய் நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த தாளிப்பு வந்து 1, 2 வதக்கக்கூடாதுங்க. நல்லா அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் செவக்க வதக்கணும். அப்போத்தான் அந்த கஞ்சிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இது இந்த கேப்பக்கூழ் இதுலெல்லாம் நம்ம சும்மா நறுக்கி போடுவோம், அந்த மாதிரி போடக்கூடாது. நல்லா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கலர் மாறணும். பார்த்தீங்களா? இப்படி மாறினா அது ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம கஞ்சியோடு சாப்பிடும்போது அது வேறு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த கஞ்சியில் எல்லாத்தையும் எடுத்து அந்த தாளிப்பை கொட்டிடலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி வதக்கினாத்தே அந்த கஞ்சிக்கு டேஸ்ட்டு, மசாலா கஞ்சிக்கு. இப்போ நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்குருவோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நான் அப்போதையே ஆஃப் பண்ணிட்டேன். கலந்து கொடுத்துட்டு நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சிங்க. அதே மாதிரி சட்டுன்னு செஞ்சிடலாம். அரை கப் அரிசி தான் போட்டேன். பாருங்கள், 3 வேளைக்கு எனக்கு வீரமாக்கு இதே வரும் போல் அந்த அளவுக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா கஞ்சி நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.